தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. இவர் மூச்சு திணறல்னால இவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன விஷயம் தான் மக்களுக்கு இன்னும் அதிர்ச்சி. அப்புறம் அவருடைய பெற்றோர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அங்கே வச்சாங்க. அவர் பாலத்துலலாம் கீழே விழலை, கற்களுக்கிடையே அவரை காலை வச்சு நசுக்கி அதன் வழியாக ரத்தம் வெளியேற்றப்பட்டு தான் வெளியான அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட், அதாவது ஆகாஷ் அவர்கள் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு அது டையிங் டிக்ளரேஷனாகவும் மாறி இருக்கு. சாகும் தருவாயில் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நானும் கூடவே இன்னும் அரெஸ்ட் ஆன இன்னொருவரும் அவருடைய நண்பருமான குணா இருவரும் உட்காந்து பேசிட்டு இருந்தபோது நம்ம மஃப்டியில் 10 காவல்துறையினர் எங்களை அங்கேருந்து கூட்டிட்டு போகும் வழியில பாதியில என்னை மட்டும் இறக்கி வேற ஒரு வண்டியில ஏற்றினாங்க. ஓகே, ஏற்றி இன்னும் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படின்னும் கண்ணில் வெள்ளை துணியால் என்னை கட்டி மருத்துவர்கிட்ட நீ என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, நீ பாலத்துலேருந்து கீழே விழுந்துதான் உனக்கு இப்படி ஆச்சு, நீ மருத்துவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மிரட்டி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக அங்கே போராடுறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த ரூட்டில் சிஎம் போகிறாங்க, பிரதமர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் அங்கேருந்து போக சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ரூட்டை மாற்றி போக சொல்லுங்கள். இதே மாதிரி அந்த பள்ளி மாணவர்கள் அரசு உணவகத்தில் அந்த உணவை அருந்தி மயக்கமாயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க இல்லையா? அவங்களையும் இன்னும் யாரும் போய் பார்க்கல. இன்னும் அந்த ஸ்கூல் இன்சிடென்ட்லாம் பெருசாக வரவே இல்லை நியூஸ் சேனல்ஸில். என் கண்ணை கட்டி அடித்தாங்க. அதில் அந்த 10 பேரில் இருந்தாங்க. யார் யார் என்ன அடித்தாங்கன்னு எனக்கு தெரியல, அடையாளம் தெரியலன்னு அவர் இடத்துல சொல்லியிருக்காரு. இதை கண்டுபிடிப்பதற்கான வேலை தான் இனிமேல் நடக்கும். அடுத்தது லைக் ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து ஹையர் அஃபிஷியல் வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தனிப்படை அப்படிங்கிறதுல யார் யார் இருந்தாங்க, அந்த டைம் கூட யார் யாரெல்லாம் போனாங்க, யார் யாரெல்லாம் இதை மூச்சு திணறல் ஏற்பட்டுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எஃப்ஐஆரில் இது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லீகலி ஃபிட் சீரீஸ்ல தூத்துக்குடியில் நடந்த லாக்அப் டெத் ஆகாஷ் என்பவருக்கு நிகழ்ந்திருக்கின்ற இந்த லாக்அப் டெத் பற்றின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம், சமீபத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் இது சார்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சமீபத்தில் தூத்துக்குடியில் நடந்திருக்க இந்த லாக்அப் டெத் தமிழகத்தையே உரைய வைத்திருக்கிறது. இன்னொன்று, இது அவ்வளவா வெளியில் தெரியலையோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது ஆகாஷ்க்கு நடந்தது என்ன? எஸ், ஆக்சுவலி நம்ம அந்த லாக்அப் டெத் வரிசையில் இன்னொரு டெத் அப்படிங்கிறது தான் இது விஷயம். இது லாக்அப் டெத்தை தாண்டி இது மர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா இன்டென்ஷன் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஒரு க்ரைம் நடந்தாலும் யார் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது ஒரு காமன் பீப்புள்கிட்டே நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம் இல்லையா? இப்போ ஒருத்தவங்க இருக்குது, அடிக்கிறீங்க, கொடூரமாக அடிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் வரைக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு. இங்கே காவல்துறையினரே அதை நீதியை காக்கிற ஒரு இடத்துல ஒன் ஆஃப் தி இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையினரே இது பண்ணுறது தான் ஒரு விஷயம். அதையும் தாண்டி இவர் மூச்சு திணறல்னால இவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன விஷயம் தான் மக்களுக்கு இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா தொடர்ந்து 5வது நாளாக இன்றும் அவருடைய குடும்பத்தினர் இல்லை அந்த ஊர் மக்கள் அங்கே ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது நீதிமன்றமும் அந்த இடத்துல என்னன்னா காவல்துறையை நோக்கி தான் கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, போலீஸார் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை இது ஒரு பாலத்துலேருந்து கீழே விழும்போது காலில் அடிபட்டுருச்சு, விசாரணை கைதியான ஆகாஷ் அவர்கள் அவர் மூச்சு திணறி இறந்துட்டாருன்ற ஒரு விஷயம். அப்புறம் அவருடைய பெற்றோர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அங்கே வச்சாங்க. அவர் பாலத்துலலாம் கீழே விழலை, கற்களுக்கிடையே அவரை காலை வச்சு நசுக்கி அதன் வழியாக ரத்தம் வெளியேற்றப்பட்டு தான் அவர் இறந்து போயிருக்காரு. இன்னொன்று, அவர் சிவகங்கையிலேருந்து மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தது எங்களுக்கு தெரிவிக்கப்படலை. ஓகே, இன்னொன்று, நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயம் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே சொல்லப்பட்டது. ஸோ அவங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புலேருந்து அவருடைய தந்தையும் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் மதுரை கிளையை நாடி ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, இதை SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னும், சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் 6 மாதத்துக்குள்ளே இந்த கேஸை என்கொயரி பண்ணி முடிக்கணும் அப்படின்னும், அப்புறம் யாரெல்லாம் அதில் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. இதனை தொடர்ந்து இது நேற்றுலேருந்து இன்னும் அடுத்த கட்ட பரபரப்பை எட்டியதற்கு காரணம் வெளியான அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட், அதாவது ஆகாஷ் அவர்கள் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு அது டையிங் டிக்ளரேஷனாகவும் மாறி இருக்கு. சாகும் தருவாயில் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அதில் சொன்ன விஷயம் என்னவோ அதே தான் அவர்களுடைய குடும்பத்தாரும் இங்கே சஸ்பெக்டாக வச்ச விஷயம். ஓகே, என்ன விஷயம்? அவர் என்ன விஷயம் அவங்க சொல்லியிருந்தாருன்னா, மார்ச் 7ஆம் தேதி நானும் கூடவே இன்னும் அரெஸ்ட் ஆன இன்னொருவரும் அவருடைய நண்பருமான குணா
இருவரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தபோது அவங்க மஃப்டியில் வந்த 10 காவல்துறையினர் எங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும் வழியில் பாதியில் என்னை மட்டும் இறக்கி வேற ஒரு வண்டியில் ஏற்றினாங்க. ஓகே, ஏற்றி இன்னும் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படின்னும் கண்ணில் வந்து வெள்ளை துணியால் என்னை கட்டி அங்கே அதுக்கப்புறம் தான் அந்த அடித்த விஷயம் அங்கே நடந்திருக்கு. என்னென்னா லைக் கெண்டக்கால் முட்டி அதற்கிடையில் அங்கே வந்துட்டு கீழே 2 கற்களை வைத்து காலுக்கு மேலே ஒரு ஈரசாக்கை போட்டு அது மேலே பெரிய இரும்பு ராடால் வச்சு அடித்தாங்க. அடித்ததில் எனக்கு அவ்வளோ ரத்தம் வெளியேறிச்சு. என்னோடய முட்டியே அப்படியே எனக்கு வெளியில் தெரிஞ்சுது. ஓகே, அதாவது சுக்குநூறாக உடஞ்சி அந்த மாதிரி விஷயம். அங்கேருந்து என்னை மருத்துவமனை கூட்டிகிட்டு போன வழியில் வந்துட்டு மருத்துவர்கிட்ட நீ என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, நீ பாலத்துலேருந்து கீழே விழுந்து தான் உனக்கு இப்படி ஆச்சு, நீ மருத்துவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மிரட்டி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் எங்கே உண்மையை சொன்னால் திரும்ப எனக்கு மேலும் எனக்கு அச்சுறுத்தல், எனக்கு இந்த மாதிரி துன்புறுத்தல் நிகழுமோ அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அங்கே இது வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு நீதிபதி முன்பாக, குற்றவியல் நடுவர் நீதிபதி முன்பாக. ஓகே, இந்த விஷயம் அவர் கொடுக்குறாரு. இதுதான் நேற்று வந்து மதுரை கிளையில் வந்து மதுரை ஹைகோர்ட்லேருந்து இது வந்து சப்மிட் பண்ணப்படுது. இந்த விஷயம் சப்மிட் பண்ணப்படும் போது இதை விசாரித்து வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் இங்கே என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னா, இதை SC/ST ஆக்ட் கீழே பதிவு செய்யணும். கூடவே ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 கீழேயும் வழக்கு பதிவு செய்யணும். அதற்கு கூடவே போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை CBCID ஆல்டர் பண்ணணும் அப்படின்னும், இதில் யாரெல்லாம் இன்வால்வ்டோ அந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் இன்னொன்றும் சொல்லப்பட்டது. இவங்க என்னென்னா ஹைவேஸில் உட்காந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இந்த இடையூறாக இருக்குது போக்குவரத்துக்கு அப்படின்னும் போது அங்கே நீதிபதி அவர்களை நோக்கி கேட்ட கேள்வி என்னென்னா, மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக அங்கே போராடுறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த ரூட்டில் சிஎம் போகிறாங்க, பிரதமர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் அங்கேருந்து போக சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ரூட்டை மாற்றி போக சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அங்கே கேட்கப்பட்டது. கூடவே ஒரு அட்வொகேட்ஸ் டீம் அமைக்கப்பட்டு அந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கு ரொம்ப லைக் காமாக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு இடமும் ஒதுக்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா எடுத்தாதான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்வோம், அவரது உடலையும் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க இங்கே போலீஸார் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் வேறு, ஆனால் இங்கே உறவினர்கள் சந்தேகப்பட்ட விஷயமும் ஆகாஷ் அவர்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்த விஷயமும் ஒன்றாக இந்த இடத்துல இருக்குது. மேம், இப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்காக அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது இங்கே வழக்கம் தான். நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் வந்து அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க குரல் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரையும் வந்து இது நடந்து 2 நாள் ஆச்சு அப்படின்னாலும் இன்னும் யாரும் வாய் திறக்கலையோ, யாரும் இதை பற்றி பேசலையோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை மக்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இருக்குதுல்ல மேம், இதை ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி இந்த 5 நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க மக்கள். ஓகே, இந்த 5 நாள் சம்பவத்தில் வந்துட்டு திரும்ப மக்கள் முதல்ல வைத்த கேள்வி அதுதான். இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை அரசியலை சார்ந்தவர்களோ எங்களை வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான் இங்கே வைக்கப்பட்ட ஒரு கேள்வியே. ஓகே, அப்படி இருக்கும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அகெயின் இது வந்து என்னென்னா யாரோ ஒரு ரோட்டில் போகிறவங்களாலேயோ இல்லை அகெயின் இது வந்து 2 தரப்புக்கிடையே நடந்த ஒரு சண்டை, ஒரு வெட்டுக்குத்து காரணமாக தான் இவர் வந்து அழைத்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறார். விசாரணைக்காக தான், விசாரணை கைதியாக தான் இவர் வந்து கூட்டிகிட்டு போகிறார். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சரி எங்கேயோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இல்லை இப்போ இது வந்து ஒரு 2 கும்பலுக்கு நடுவில் நடந்த சண்டையோ இந்த மாதிரி ஏதாவது தாண்டி யார் மக்களை காக்கணுமோ அவங்க தரப்புலேயே செய்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ ரிமாண்ட் ரிப்போர்ட் மூலிமா வெளியில் வருது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது முன்னாடி லாக்அப் டெத்துன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது ஏன் வந்து யாருமே பார்க்கலன்றது இந்த மக்களுடைய கேள்வியாகவும் திரும்ப இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களே அரசாங்கத்தை சார்ந்த ஒருத்தவங்களே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஏன் யாருமே வரலை அப்படிங்கிறது தான் இன்னும் மக்களும் வைக்கப்படுற ஒரு கொஷனாகவே இருக்குது, எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு கொஷனாகவே இருக்குது. இந்த விஷயமாகட்டும், இதே மாதிரி அந்த பள்ளி மாணவர்கள் அரசு உணவகத்தில் வந்து அந்த உணவை அருந்தி மயக்கமாயி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இல்லையா, அவங்களையும் இன்னும் யாரும் போய் பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2 விஷயமும் வெளியில் பெருசாக வந்து நியூஸ் சேனல்ஸில் இன்னும் அந்த ஸ்கூல் இன்சிடென்ட்லாம் பெருசாக வரவே இல்லை நியூஸ் சேனல்ஸில். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் ஒரு சம்பவம் நடக்குது, இதனால் இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு விஷயம். ஓகே, அப்படி இருக்கும்போது ஏன் இது அவ்வளோவா பேசப்படலை அப்படிங்கிறதே மக்களுடைய ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்குது இந்த இடத்துல. நிச்சயமா மேம், இப்போ வந்து லாக்அப் டெத் அப்படிங்கும் பொழுது இது வந்து முழுக்க ஒரு கைதி வந்து சட்டத்தினுடைய பார்வையில் தான் கண்காணிக்கப்பட்டு அவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் லாக்அப் டெத் அப்படிங்கும் பொழுது இது என்ன மாதிரியான தண்டனைகளை அதை கவனிச்சிட்டு இருந்த அந்த மேற்பார்வை செய்த எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கும்?
எஸ் இதே அப்படியே ஒரு பேட்டர்னில் நடந்த ஒரு விஷயம் தான் அஜித் குமாரோட லாக்அப் டெத் சிவகங்கை இல்லையா? அந்த லாக்அப் மடப்புறமில் நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அந்த நகை திருட்டு வழக்கம் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நோ மெட்டீரியல் நோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா? அதிலே வந்து 103 செக்ஷன் பிஎன்எஸ் படி மர்டர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, அதே மாதிரியான விஷயங்கள் இங்கே நம்ம இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கூடவே இன்னும் என்ன மாதிரியான குற்றங்கள் இருக்குன்றதை பொறுத்து நம்ம ஃபர்தர் செக்ஷன்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணப்படலாம். ஓகே, அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னொன்று ஆகாஷ் அவர்கள் அங்கே ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு. என்னன்னா என் கண்ணை கட்டி அடிச்சாங்க, அதில் அந்த 10 பேரில் இருந்தாங்க, யார் யார் என்ன அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, அடையாளம் தெரியலன்னு அவர் இடத்துல சொல்லியிருக்காரு. இதை கண்டுபிடிப்பதற்கான வேலை தான் இனிமேல் நடக்கும். அடுத்தது லைக் த்ரூ சிபிசிபிஐடி என்கொயரி. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆய்வாளர் வெங்கடேஷ பெருமாள் அவர்கள் வந்து இப்போ காத்திருப்பு ஒரு பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு. இது வந்து முதற்கட்ட ஒரு நடவடிக்கையாக இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. கூடவே சிபிசிஐடி அவங்க என்கொயரி பண்ணி ஃபர்தராக ஒரு எஃப்ஐஆர் அதை ஆல்டர் பண்ணுவாங்க. ஓகேனா அகெயின் கோர்ட்டும் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது பண்ணும்போது நமக்கு இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அகெயின் அஜித்குமார் வழக்குலையும் 10 காவலர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அரெஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு சஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில், அதாவது இதிலேருந்து ஹையர் அஃபிஷியல் வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து ஹையர் அஃபிஷியல் வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தனிப்படை அப்படிங்கிறதுல யார் யார் இருந்தாங்க, அந்த டைம் கூட யார் யாரெல்லாம் போனாங்க, யார் யாரெல்லாம் இதை மூச்சு திணறல் ஏற்பட்டுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எஃப்ஐஆரில் இது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே என்கொயரிக்குள்ளே கொண்டு வந்து எஸ் அது காவலர்களாக இருந்தாலும் தப்பு தானே, அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது ஒன்று இங்கே உண்டு. மேம் இப்போ இந்த லாக்அப் டெத் இதுக்கு சார்ந்து அடுத்தடுத்து எதுவும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அது குறித்து தொடர்ந்து பேசுவோம் மேம். இது சார்ந்த பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா.